ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பத்தி பார்த்துருப்போம். எப்படி கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்றோம். அதோட சின்டாக்ஸும் பத்தி பார்த்துருப்போம். எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்மளால ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். எப்படி நம்ம மெயின் மெத்தட்ல கொண்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே கன்ஸ்ட்ரக்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. இது பத்திலாம் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்ஸ்ட்ரக்டர்லயே 2 விதமா நம்மளால ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒண்ணு நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கப்புறமா பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். இது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, சும்மா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கன்ஸ்ட்ரக்டர் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் நேற்று. இன்னைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டரை 2 வழியாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதோட டைப்ஸ் நான் சொல்ல வரல. அது 2 வழியாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒன்று என்னன்னா, நோ ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இன்னொரு விதம் என்னன்னா, பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே கைஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணுறது அதோட சின்டாக்ஸ் பற்றியெல்லாம் நேற்று பார்த்துருந்தோம். கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். அப்புறமா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராமீட்டர், பேராந்திசிஸ். இங்கே நம்மளால ஆக்சஸ் மாடிஃபையர் மட்டும்தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பப்ளிக் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான், கொடுக்கலனாலும் அது உங்களோட இஷ்டம். ஸோ இப்படி தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் சின்டாக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர், அப்புறமா பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்க்க போகிறோம். நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இதை எடுத்துடுறேன். ஸோ நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டரும் சேம் தான் கைஸ். எப்படின்னா ஒரு கிளாஸ் நேமை கொடுத்து நம்ம கொண்டு வந்துக்கிறோம். அப்புறமா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், தென் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ். ஓகேவா? இதுதான் நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர். பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்குன்னா, கிளாஸ் நேம் கொண்டு வந்துக்கிறோம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ். அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே நம்ம ஏதோ ஒரு டேட்டா டைப் கொண்டு வந்துக்கிறோம். டேட்டா டைப் கொண்டு வந்துட்டு அதுக்காக ஒரு வேரியபிளை நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் கொண்டு வந்து ஐன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா கைஸ்? இதுதான் பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். அப்புறமா நான் ஒரு மெயின் மெத்தடை நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ மெயின் மெத்தட் இருந்தால் தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போ நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டரில் நான் ஜஸ்ட் நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இங்கே டேட்டா டைப் இன்டீஜர் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஐயை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த ஐன்ற இன்டீஜருக்கு நம்ம என்ன வேல்யூஸ் மெயின் மெத்தடில் நம்ம கொடுக்குறோமோ அந்த வேல்யூஸை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா கைஸ்? இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஐ வேல்யூ என்னன்னா, கொடுக்கக்கூடிய வேல்யூ தான் ஐயோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா கைஸ்? இப்போ நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டரில் நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரில் பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஐ வேல்யூ, நம்ம ஐ வேல்யூ இன்டீஜர் டேட்டா டைப் நம்ம என்ன கொடுக்குறோமோ மெயின் மெத்தடில் அந்த வேல்யூஸ் இங்கே எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நான் மெயின் மெத்தடில் உங்களுக்கு எப்பயும் போல தெரியும், ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ன்றது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணாலே எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். அந்த கிளாஸ் நேமை கொடுத்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் அதுக்கு தனியாக கொடுத்து அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி கால் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் நான் ஜஸ்ட் கிரியேட் பண்ணாலே எனக்கு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளாஸோட ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். நியூ கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ண உடனே இங்கே எனக்கு என்ன ஆகும்னா, நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே நான் டேட்டா டைப் வேல்யூஸ் எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ இது ஒரு நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணனா நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதே
நான் வந்து ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட்ட பிரிண்ட் பண்ணிட்டு, வேல்யூஸ் நான் வந்து உள்ள குடுத்தேன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்க 5ன்னு சொல்லி நான் குடுக்குறேன். ஸோ இந்த 5 வந்து எனக்கு என்ன ஆகும்னா, நேரா போயிட்டு பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல 5ன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு, எனக்கு பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் i வேல்யூ வந்து 5ன்னு சொல்லி எனக்கு ஃபைனலா பிரிண்ட் ஆகும். ஸோ இப்ப நான் வந்து ரன் குடுக்குறேன். இப்ப எனக்கு பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் i வேல்யூ வந்து 5ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுது. பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் i வேல்யூ வந்து இங்க என்னது? நம்பளுக்கு 5. ஸோ எனக்கு 5ன்னு சொல்லிட்டு எனக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ இதோட கோட வந்து நான் பிரேக் டவுன் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு கான்ஸ்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட்ட வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ கான்ஸ். அது வந்து எனக்கு நேரா எங்க போகும்னா, கான்ஸ் நோ ஆர்குமென்ட் பாராமீட்டரிஸ்ட்க்கு வந்துட்டு எனக்கு போகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறமா எனக்கு இது வந்துட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன்னா, கான்ஸ்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணி 5ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவ நான் குடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இங்க எரர் வராது. எதனாலனா, பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இன்டிஜர் டேட்டா டைப்ல iன்னு சொல்லிட்டு நான் குடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான வேல்யூ 5. 5ன்றது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப் தான். ஸோ நம்பர் அத நான் வந்து வேல்யூ பாஸ் பண்ணும்போது, இங்க வந்து எனக்கு என்ன இருக்கும்னா, கான்ஸ் 5ன்னு சொல்லிட்டு எனக்கு வேல்யூ இருக்கும். அந்த 5 தான் வந்துட்டு என்னன்னா, எனக்கு இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ i வந்து ஈக்குவல் டூ 5. அந்த ஐய நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 5ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 இது வந்து ஸ்டெப் 2. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது, நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர்ன்னு எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபைனலா பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு வேல்யூவ நான் மெயின் மெத்தட்ல பாஸ் பண்ணும்போது, அந்த வேல்யூ வச்சு எனக்கு ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. இங்க வந்து நான் எந்த ஆப்பரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்றேன். அதனால பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் i வேல்யூ வந்து எனக்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகுது. பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் i வேல்யூ வந்து 5ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ப நோ ஆர்குமென்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறமா பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் இது பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லோகி. பீஸ் அவுட் கைஸ்.